நேர்வழி காட்டும் என்றால் அதை படித்த எல்லோருமே நேர்வழி பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள் உலகத்திலே, ஆனால் நேர்வழியை விட்டு வழிகேட்டிலே சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மார்க்க அறிஞர்களில் பல பேர் குர்ஆனை படித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நேர்வழியிலே செல்கிறார்களா? குர்ஆன் உலகத்திற்கு நேர்வழி காட்டும் என்று குர்ஆனே சொல்கிறது. ஆனால் குர்ஆனை படித்த நம்முடைய அறிஞர் குர்ஆனிய வழியில் நடக்கிறாரா? அவருக்கு அது நேர்வழி காட்டலையே. கத்தம் ஓதுறாரு, மௌலூத் ஓதுறாரு, தர்கால போய் ஃபாத்தியா ஓதுறாரு. இது என்ன நேர்வழி? இது குர்ஆன் காட்டக்கூடிய வழியா? இப்ப குர்ஆனுக்கு எதிரான வழி. குர்ஆனை படித்திருக்கிறார், மனனம் செய்திருக்கிறார், சொற்பொழிவு நிகழ்த்துகிறார், மக்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்லி உபதேசம் செய்கிற அளவிற்கு குர்ஆனை ஆழமாக கற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் அவரது வாழ்க்கையில் அவருக்கு நேர்வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறதா? ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது உலகத்தாருக்கு நேர்வழி காட்டு என்று. அப்ப என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் நேர்வழி காட்டும், படிக்கிறவர்களுக்கெல்லாம் குர்ஆன் நேர்வழி காட்டிவிடாது. எத்தனையோ இன்றைக்கு கூட தமிழகத்திலே பார்க்கலாம், எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மேடைகளில் தமிழ் தமிழ் என்று முழங்கக்கூடிய பேர் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தமிழினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பல பேர் திருமறை குர்ஆனை ஆழமாக கற்றறிந்த பேர் அறிஞர்களும் இருக்கிறார்கள். கடந்த காலத்திலே நம்முடைய சமுதாயத்தினுடைய மீலாது விழா மேடைகளை அலங்கரித்தவர்கள் யார் என்று பட்டியலை எடுத்து பார்த்தால், நம்முடைய மார்க்க அறிஞர்களை விட இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியிலே இருக்கிற பல தமிழறிஞர்களை அழைத்து வந்து மீலாது விழா மேடைகளில் பேச வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அது எதை காட்டுகிறது? அவர்கள் நமக்கு வந்து குர்ஆனை உபதேசம் செய்கிற அளவிற்கு, அவர்கள் நமக்கு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிற அளவிற்கு அவர்கள் குர்ஆனை படித்திருக்கிறார்கள். கடந்த காலத்தினுடைய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பல மேடைகளில் மீலாது விழாக்களில் இஸ்லாத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவருக்கு அரசியல் பாடத்தை கற்றுத்தந்த அண்ணா இஸ்லாத்தை பற்றி பல மேடைகளில் பேசியிருக்கிறார். இன்றைக்கும் கூட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பல மடங்களில் சாமியார்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சாமியாரா இருக்கிறாரு, குர்ஆனை பத்தி பேசுறாரு, குர்ஆனை பேசிவிட்டு சாமிக்கு மணி அடிக்கிறார். அப்ப குர்ஆனை படிச்சாரு, குர்ஆன் அவருக்கு நேர்வழி காட்டலையே, அல்லாஹ் வணங்குமாறு அவருடைய உள்ளத்தை தூண்டலையே, அவரை சத்தியத்தின்பால் கொண்டு வரலையே. என்ன காரணம் என்று சொன்னால், குர்ஆன் அதையும் விளக்குகிறது. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? இறையச்சமுடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு படிக்கிறவனுக்கு தான். நம்மளை எல்லாம் படித்த ஒரு சர்வசக்தன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் தான் இந்த வேதத்தை அருளி இருக்கிறான், அவன் காட்டிய வழியிலே நடக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நம்மை தண்டிப்பான் என்ற உணர்வு உள்ளத்திலே இல்லாமல் ஒருவன் எவ்வளவு படித்தாலும் சரி, குர்ஆனை திரும்ப 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 மனனமிட்டாலும் சரி, அவருடைய பின்புறத்திலிருந்து முன்புறம் வரைக்கும் தலைகீழாக சொல்லுகிற அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் சரி, அதனால் கடுகளவிற்கு அவருக்கு பிரயோஜனம் ஏற்படுமா? அவருக்கு நேர்வழி கிட்டுமா என்றால் கண்டிப்பாக கிட்டாது. ஹுதல் லில் முத்தகீன். இறை அச்சமுடையவர்களுக்கு தான் அது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இறையச்சம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை. ஏன் இவ்வளவு தூரம் இஸ்லாம் சொல்கிறது? ரசூலுல்லாஹ் பேச்ச துவக்கினாலும் இறையச்சத்தை துவக்கிறாங்க, பேச்ச முடிச்சாலும் இறையச்சத்தை முடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிச்சாலும் இறையச்சமுடையவர்களுக்கு தான் வழிகாட்டணும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி எந்த கோணத்திலே பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் திரும்ப 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 நமக்கு போதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு ஏகத்துவவாதி இறை அச்சத்தின் மீதுதான் தனது இஸ்லாமிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறையச்சம் இல்லாத ஒருவன் கண்டிப்பாக ஏகத்துவவாதியாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பல பேர் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துவிட்டு, அதற்கு அரசியல் அரங்கத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மறுமலர்ச்சியை பார்த்துவிட்டு, மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புரட்சியை பார்த்துவிட்டு, நாமும் அவர்களோடு சேர்ந்து கொண்டால் நமக்கும் பெருமை கிடைக்கும், நம்மையும் ஒரு ஏகத்துவாதி என்று சொல்லிக் கொண்டால் அதிலே நமக்கு ஒரு மகத்துவம் கிடைக்கும் என்று சொல்லி பல பேர் இன்றைக்கு ஒட்டி கொள்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தின் காலத்திலேயும் இப்படி நடந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது தான் ஒரு ஏகத்துவாதி என்று சொல்லிக் கொள்வதற்கு அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நான் ஒரு தௌஹீத்வாதி தான், நான் ஒரு இஸ்லாமியன் தான், நான் ஒரு ஏகத்துவாதி தான் என்று உலகத்திலே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஒளிந்து மறைந்து தனது ஏகத்துவ வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழலுக்கு ஆரம்பத்திலே தள்ளப்பட்டிருந்தார்கள். பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே இஸ்லாத்தினுடைய பரவல் அதிகரிக்கிறது.
அக்கம்பக்கத்து ஊர்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியாக உருவெடுக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்துகிற ஆட்சி தலைவராக அவர்கள் பரிணமிக்கிறார்கள். அந்த சூழ்நிலை வருகிற பொழுது பெரும் கூட்டம் உள்ளே நுழைகிறது. நாங்களும் ஏகத்துவவாதி, நாங்களும் ஏகத்துவவாதி. யார் அவர்கள்? நயவஞ்சகர்கள். அதுவரைக்கும் அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாம் இல்லை, அவரது வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சியை, புரட்சியை பார்த்துவிட்டு இவர்களோடு சேர்ந்து கொண்டால் நமக்கும் வாழ்க்கை கிடைக்கும், இவர்கள் போரிலே போய் ஜெயித்து வந்தால் நமக்கு கனிமத்து கிடைக்கும் என்ற உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கவனத்திலே கொண்டு தங்களுக்கு ஒரு வேடம் அணிந்து கொண்டார்கள். தாமும் ஒரு ஏகத்துவாதி என்று சொல்லி அவர்களை பற்றி குர்ஆன்ல பல இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வைதால குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, அவர்கள் மூமின்களை சந்தித்தால் நாங்களும் மூமின்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஜிஊன், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். யாரை? அவர்களுடைய சைத்தான்களை, அவர்களுடைய அந்த காபிர்களுடைய தலைவர்களை சந்தித்தால் நாங்களும் காபிர்கள் தான், நாங்கள் முஸ்லிம் கிடையாது என்று இரட்டை வேடம் போடுகிறார்கள். இப்படிப்பட்ட இரட்டை நிலையை அன்றைக்கு எப்படி நபிகள் நாயகம் சந்தித்தார்களோ அதே போன்று இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலை உருவாக்கி விட்டோம். இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இறை அச்சத்தின் அடிப்படையிலே பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணத்தினால்தான் இந்த பள்ளியை உருவாக்கி இருக்கிறோம். இதற்காக நமது ஊரிலே பேசப்படுகிற பேச்சுக்கள், விமர்சனங்கள், எப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர்கள் சுய ஆதாயங்களுக்காக முன்வைக்கிறார்கள். நாங்கள் ஏகத்துவாதிகள் இல்லையா? எங்களிடத்திலே பள்ளிவாசல் இல்லையா? எங்களோடு நீங்கள் சேர்ந்திருக்க கூடாதா? உண்மையில அவர்கள் கரத்திலே இருக்கிற பள்ளியாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்திலே நம்மை எங்கெல்லாம் நாம் பள்ளிகளை உருவாக்குகிறோமோ எல்லா இடங்களிலும் நம் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? ஊரை பிரித்து விட்டார்கள், இரண்டாக்கி விட்டார்கள். ஏற்கனவே பள்ளிவாசல் இருக்கிற பொழுது புதிதாக பள்ளிவாசலை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? பல ஊர்களில் சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டாலும் பல ஊர்களில் சொல்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய இடங்களிலே நீங்களும் இங்கே வந்து தொழலாமே என்றெல்லாம் பேச்சு நடத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் பேசுகிற பேச்சில் உண்மையாளர்களாக இருந்தால் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டட்டும். திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? பள்ளிவாசலுக்கான இலக்கணங்களை பற்றி பேசுகிறது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், ஒரே ஒரு வாசகம், ஒரே ஒரு அரை வரியோட வராத அளவிற்கு ஒரு சின்னஞ்சிறிய துண்டு. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அனைத்தும், இரல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியவை, அல்லாஹ்விற்கே சொந்தமானவை. ஒரு அற்புதமான வசனம். ஒரு பள்ளிவாசலை பற்றி உண்டான ஏராளமான தகவல்கள் இந்த ஒற்றை சொற்றொடருக்குள்ளே அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக புதைத்து வைத்திருக்கிறான். மேலோட்டமாக பார்த்தால் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமா ஒத்த வரையில ஏதோ ஒரு செய்தி முடிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பள்ளிவாசலை பற்றி என்னென்ன மதிப்பீடுகளை வைத்திருக்கிறதோ, பள்ளிவாசல்களில் என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் உடைத்து சுக்கு நூறாக்குகிற போதனை இந்த அரை வரி சொற்றொடரிலே அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். என்ன சொல்கிறான்? பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். இதனுடைய முதல் போதனை இது நமக்கு கற்றுத் தருகிற முதல் செய்தி என்ன? இன்றைக்கு பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய பல பேர் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்று தம்முடைய வாயால் சொன்னாலும் அவர்களுக்கு சொந்தமானதை எப்படி பயன்படுத்துவார்களோ அப்படித்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணிட்டா ஒருத்தர் பள்ளிக்கு இடம் கொடுத்தாரு, அல்லது பள்ளியை கட்டி கொடுத்தாரு, அல்லது பள்ளியை நிர்வாகம் பண்றாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு? பள்ளியினுடைய சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நம்ம போடலாம். ஏன்? நம்ம தானே இடம் கொடுத்துருக்கிறோம், நம்ம தானே கட்டி கொடுத்துருக்கிறோம், நம்ம தானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நீ பள்ளிவாசல் உனது இடத்திலே கட்டப்பட்டாலும், நீ உன்னுடைய சொந்த செலவிலே கட்டினாலும், நீயே அதற்கு கரண்ட் பில் கட்டினாலும், நீயே அதற்கு சொத்து வரி கட்டினாலும், நீயே அதை பராமரித்தாலும், அதிலே வரக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீயே சந்தித்தாலும், ஆனாலும் அது உனக்குரியது கிடையாது, அது அல்லாஹ்வுக்குரியது. இந்த எண்ணம் தமிழகத்திலே இருக்கிற பொதுவாக பள்ளிவாசலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலேயும் இது இருக்கிறதா? இருந்தால் அவர்கள் பள்ளிவாசலை எப்படி நடத்துவாங்க? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம வீடா இது? நம்ம வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம். இது அல்லாஹ்வுடைய வீடுங்க. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுதானே செய்யணும். அப்படி செய்கிறார்களா? பல பள்ளிவாசல்களில் பள்ளிக்கு வராதே என்று போர்டு போடப்படுகிறது. போர்டை யாரு போடணும்? என் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரக்கூடாதுன்னா நான் போடுவேன் போர்டை. நீ வரக்கூடாது என் வீட்டுக்கு, என் இடம் இது, என் வீடு இது, நான் சொந்தமா கட்டின இடம்,
என் வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது என்று எனக்கு சொந்தமான இடத்துல யார் வரலாம் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அதை உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கமும் அதை மறுக்கவில்லை. ஆனால் பல பள்ளிவாசல்களில் போர்டு தொங்குகிறது, இன்னும் இந்த பள்ளிக்கு வரக்கூடாது, இங்கே வந்து தொழக்கூடாது, மதுகபை பின்பற்றாதவர்கள், ஆமீன் சப்தமிட்டு சொல்லுகிறவர்கள், விரல்களை அசைத்து சொல்கிறவர்கள், தொப்பி போடாமல் சொல்லுகிறவர்கள், இன்னும் பல பட்டியல்களை எல்லாம் போட்டு வைத்து இவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது என்று போர்டு வைத்திருக்கிறார்களே, அவர்கள் என்ன எண்ணத்தில் வைத்திருக்கிறார்கள்? இந்த ரைட்ஸ் அவர்களுக்கு கொடுத்தது யார்? ஓ வீடா இது? அல்லாஹ்வுடைய வீடுல, அல்லாஹ்வுடைய வீட்டுல அல்லாஹ் வர்றதுக்கு அனுமதிச்ச ஒருத்தர் நீ வரக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தா? இது இறைச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலா? அல்லாஹ்வுடைய பயத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசலா? ஓ வீடு நீ நினைச்சுக்கிட்டு ஆட்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? அது நம்ம வீடு, நம்ம நிர்வாகம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய வீடு, அது ஓ இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது, செய்யறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதை கூட அல்லாஹ் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமாக திகழ்கிற கஅபாவிலே தொழுகை நடத்துகிற பொழுது அவர்களை தொழவிடாமல் ஒரு கூட்டம் தடுக்கிறது. ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து நபிகள் நாயகம் சஜிதாவிலே இருக்கிற பொழுது அவர்களின் கழுத்திலே போட்டு அவர்களை எழுந்திருக்க விட முடியாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள். விவரம் தெரிந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்து நபிகள் நாயகத்தின் கழுத்திலே கிடக்கிற அந்த மலக்குடலை தள்ளிவிட்டு அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்து வெளியிலே வருகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அரஐதல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ அமர பித்தக்வா அரஐத இன் கذب வதவல்லா அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை தடுக்கிறானே, அவரை நீ பார்த்தீரா? அவர் என்ன செய்தார், என்ன சொன்னார்? நேர்வழியின்பால் அழைத்தார், இறை அச்சத்தின்பால் அழைத்தார். அதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவரை தொழவிடாமல் தடுக்கிறார்களா? அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்பஅம் பின்னாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபல்யது நாதியா சனது ஜபானியா. அவர்கள் இந்த வேலையை நிறுத்திக் கொள்ளட்டும். பள்ளிவாசலுக்குள்ள தொலை வர்றவனை நீ தொலை வர விடாம தடுக்கிற இந்த வேலையை நிப்பாட்டிக்க. நீ நிப்பாட்டலனா ஓம்படை நீ கூப்பிடு, ஏம்படை நான் கூப்பிடுறேன், சண்டையிட்டு மோதி பார்த்துக் கொள் என்று அல்லாஹ் சவால் விட்டு அழைக்கிறான். இன்றைக்கு தமிழகத்திலே பல பள்ளிவாசலுடைய நிலைமை இப்படி இருக்கிறதா இல்லையா? இப்படிப்பட்ட பள்ளியிலே போய் ஒரு ஏகத்துவாதி எப்படி நிற்க முடியும்? பள்ளி எந்த பள்ளியில நிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்க அன் தகூம ஃபீ. நபியே, நீர் நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல் எது தெரியுமா? உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின். ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி இருக்கிறதே, அந்த பள்ளிதான் நீர் இறைவனை நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல். இந்த இலக்கணமாக 100% பேணுகிறோம் என்று யாரும் சொல்ல முடியுமா? இந்த கொள்கையுடைய மக்களை தவிர வேறு எந்த கொள்கையுடைய பள்ளியிலும் நாங்கள் 100% இதை அல்லாஹ்வுடைய பள்ளியாகத்தான் கருதுகிறோம் என்று சவால் விட்டு நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக பல சட்டங்களை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல ஊர்களுடைய நிலைமை என்ன? பல ஊர்களில் பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு தடை விதித்து வைத்திருக்கிறார்கள். அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லா தம்னஉ இமா அல்லாஹ் அனில் மசாஜித். அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருவதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள். பொம்பளைங்க பள்ளிக்கு வர நினைச்சா வரட்டும், வர விடுங்க, அதுக்கு ஆர்டர் போட்டு தடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பல இடங்களுடைய நிலைமை நீங்க பள்ளிக்கு வரக்கூடாது, பல்வேறு கதைகளை சொல்லி வந்தா கெட்டு போயிடுவாங்க, ஆண்களும் பெண்களும் கலந்து உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இப்படி எல்லாம் ஒரு வியாக்கியானங்களை சொல்லிக்கொண்டு பல ஊர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. எங்கேயோ பள்ளிவாசல் மாத்திரம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வர்ற மாதிரி, மற்ற எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்க தனியா பொம்பளைங்க தனியா, ஒரு கடை வீதிக்கு போனா ஆம்பளை கடை தானே பொம்பளை கடை தானே இப்படியா இருக்குது. அங்கெல்லாம் கூட்டத்தோட கொய்தா போடுவாங்களாம், ஒருத்தர் இடிச்சுக்குவாங்களாம். ஆனா பள்ளிவாசல் ஒரு தனியா பாதையை வச்சு பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சு
இறையச்சத்தை போதிச்சு நீ முன்னாடி வா, நீ அவங்க பின்னாடி போகட்டும் என்றெல்லாம் பல செட்டப்புகளை செஞ்சு வச்சிருக்கிற பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்று சொன்னால் வந்தா பள்ளிவாசல் கெட்டு போயிடும், மக்கள் கெட்டு போயிடுவாங்க. இவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொன்னால் இப்படி சொல்ல முடியுமா? அண்ணல் மசாஜிதில்லா, பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்திருந்தால் இதை இவர் சொல்வதற்கு சொல்லக்கூடியவர்களுக்கு